ஸ்டூடெண்ட் வணக்கம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் நெருக்கம் ஆயிடுச்சு. உங்களுக்கு சின்ன சின்ன செகண்ட் பேப்பர் ஸ்பீடுக்கு ஒன்றும் டிப்ஸு கொடுக்க முடியாது. ஸ்பீடுக்கு வந்து அன்றைக்கே கொடுத்துட்டேன். அது மாதிரி ஸ்பீடை நீங்கள் பிக்கப் பண்ணணும். இப்போ என்னன்னா ஒரு லெட்டர்லேயும் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு இது காமனாக தான் ஸ்டூடெண்ட் வரும். எப்படின்னா சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு இது தமிழ்னா எப்படி வரணும் அப்படின்னா தமிழ் 7 லெட்டரில், ஹையர் 7 லெட்டர், ஜூனியர் 5 லெட்டர். இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எப்படி வரும்னா எந்தெந்த முறையில் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அழகாக நீங்கள் மறக்காமல் போட்டுடலாம். இது ஒரு மெத்தடில் வரும். நான் எந்தெந்த லெட்டர்னு சொல்ல மாட்டேன். சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் காமனாக தமிழுக்குன்னா 20 to 55, இங்கிலீஷுக்குன்னா 20 to 65. அது லோயராக இருந்தாலும் சரி, ஹையராக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறது அது எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு எடுக்கணும். ஆனால் ஸ்பேஸு ஸ்டார்டிங் டு எண்டுனா தமிழ்னா 20 to 55, இங்கிலீஷ்னா 20 to 65. வாங்க பார்ப்போம். லெட்டருக்கு வந்து 10 to 60, இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் லெட்டருக்கு 10 to 60. இதான் பாருங்கள், 10 to 60 வரையிலும் வச்சுட்டேன் மார்ஜின். இப்போ என்ன பண்ணணும்னா மாடல் 1 பொருள் பார்வை. அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுப்போம். அடுத்து வந்து நம்ம மாடல் 1 எப்படின்னா இப்போ நான் காட்டினது மாதிரி இப்போ 28. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் 1 2ன்னு இருக்குது. 1 எப்படி 20ல் 1, 21ல் 1, 22ல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்க ஆரம்பிக்கணும். அடிக்க ஆரம்பிக்கிறது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கிறதோட இந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பா, அந்த பாக்கு நிறைய எல்லாம் வரணும். சரி, பாயிண்ட் 1 முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் லிவரால் 2 விட்டுட்டு அதுக்கு நேராகவே அடிக்கணும். இது 1 2 எழுத்து கூட போகலாம். ஆனால் மேக்சிமம் ரொம்ப கடைசி வரைன்னு போகாமல் ஒரு 55க்குள்ளே முடிக்கிறதா பார்த்துக்கங்க. அவ்வளோதான். கட் பண்ணி அடிக்கிறது நேராக வரணும். வாங்க அடிப்போம். அவ்வளோதான். 2 லைன் ஸ்பேஸ் விடணும். அந்த எண்ணை பிரிக்க வேணான்னு டோட்டலாக போடுறேன். அதுக்கப்புறம் 5 அல்லது 6 ஐஃபன் சென்டர். முப்பத்தி 32ல் 6 ஐஃபன் 3 4 5 6. சரி வாங்க, இது ஒரு மாடல்.
இப்போ மாடல் ரெண்டு. எப்படி வந்திருக்கு பாருங்க. தமிழ்நாடு அரசுல இது எப்படி வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம அடிக்க போறோம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. ஹலோ ஸ்டூடெண்ட், இங்கே பாருங்கள். இதில் பொருள் பார்வை. நீங்கள் எந்த லெட்டர்னு பார்க்க வேணாம். லெட்டரில் வர பொருள் பார்வை எப்படி எப்படி மாடலில் இருக்கோ அதை மட்டும்தான். லெட்டர்லாம் என்னோடய சேனலில் எடுத்திருக்கேன், வேணால் திரும்பவும் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் பொருள் பார்வை என்னென்ன டிசைனில் வருதுன்னு பாருங்கள். அகைன் 20 to 65 தான். 20 to தமிழில் 55. ஆனால் எப்போவும் சப்ஜெக்டில் வர ஐஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடம் வரணும். இங்கிலீஷாக இருந்தால் ஐஃபனுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் லெட்டரு கேபிட்டலாக இருக்கணும். ஆனால் எல்லாமே சப்ஜெக்டில் முன்னாடியும் பின்னாடியும் இடம் வரணும். பொருளுக்கு அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பார்வை. திரும்ப 31, 32. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது மாடல் 4. இங்க பாருங்க, வெறும் இதை விரிவாக்கம் பண்ண போறோம் போ பார்வையெல்லாம். ஆனா எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா? பொருள் பொது பணியாளர்கள் ஐஃபன் 2 பக்கம் இடம் விடணும். மாறுதல்களும் நியமனமும் ஐஃபனு ஆணையிடப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்வை போட்டு கோலன் போட்டு 1, 2. ஒன்றுத்துக்கும் இன்னொருத்துக்கும் நடுவில் டபுள் லைன். ரெண்டாவது 1 பாயிண்ட் அடிச்சுட்டு ரெண்டாவது அடிக்கும்போது டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு மூணாவது. ஆனால் ஆரம்பிக்கிறது 20,
முடிக்கிறது 55. 1-2 எழுத்துக்கள் கூட போகலாம். லாஸ்ட்ல பாருங்க 5 அல்லது 6 ஐஃபன் சென்ட்ரு. 6 ஐஃபன் போட்டுக்கோங்க. 32வது டிகிரி வச்சுக்கோங்க. மறக்கவே மறக்காதீங்க. இது அடிப்போம். பொருளுக்கு அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். பார்வை வெறும் பாதான் கொடுத்துருக்கு. நம்ம விரிவாக்கம் பண்ணிக்கணும். இப்ப பார்வை கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்க எப்படி இருக்கும்? இப்ப 2 பிராக்கெட், இங்கேயும் ஒரு பிராக்கெட் கொடுத்திருந்தா அதே மெத்தட்ல நான் பிராக்கெட் போடணும். இங்க பிராக்கெட் கொடுத்திருந்தா இதையும் அதே மெத்தட்ல. ஆனா இங்க என்ன, 1 போட்டு ஒரு பிராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பிராக்கெட் கொடுக்கல. இந்த மாடல் எப்படி இருக்கோ இது மாதிரியே அடிக்கணும். இந்த 1க்கு நேராகவே டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 2 அடிக்கணும். இது முன்னாடி பின்னாடி 1 ஐஃபன் பிராக்கெட் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் அடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு இது அடிச்சோன்னா ரெண்டாவது ஒரு ஸ்பேஸ். இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது மேல போகணும், அது கீழே வரணும். ரெண்டாவதுக்கு அப்புறம் 3. அடுத்த லைன் ஸ்பேஸ்லயே 32வது டிகிரியில 6 ஐஃபன் 1 2 1 2 3 4 5 6. இங்க பாருங்க, வெறும் பொருள் மட்டும்தான். ஆனா இங்க எப்படியெல்லாம் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2ன்னு வந்திருக்கு. அடுத்தது வெறும் பொருள்னா போடாம வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, பொருள் பார்வை போட்டு 1 2 3 வந்திருக்கு. இப்ப என்ன போட்டிருக்காங்க, வெறும் பொருள். அப்ப எப்படி அடிக்கணுமோ இதுவும் 20 to 55 தான். மாடல் 5. ஆனா அடிக்கிறது எல்லாம் 20 தான். ஐஃபனுக்கு 2 பக்கம் இடம் விடணும். இங்க உங்களுக்கு எவ்வளோ 56 57 வரையிலும் அடிச்சிருக்கேன். ஏன்னா நீங்க ஐயோ கூட அடிச்சிட்டமேன்னு பயப்பட வேணாம். அது ஒரு தப்பே கிடையாது. 1 2 கூட வரலாம்.
30, 31, 32. 1 2 3 4 5 6. ஐஃபன் எப்பவும் பொருள் முடிஞ்ச உடனே பார்வை முடிஞ்ச உடனே சிங்கிள். இது பாருங்க ஸ்டூடெண்ட், இதை ஒவ்வொன்றையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு மாடலையும் பார்த்துக்கங்க. இதே உங்களுக்கு போதுமான மாடல் தான், இதுக்கு மேலே உங்களுக்கு வரப்போறதில்லை. இந்த 1 2 3 வரும், அதுவும் எப்படி வரும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். சம்டைம்ஸ் இது 1 பிராக்கெட்டுன்னு வருது, என்ன வித்தியாசம்? 1 புள்ளின்னு வரும், அல்லது 2 பக்கம் இங்கே ஒரு பிராக்கெட் போட்டு இப்படி போட்டு வருவாங்க, இப்படி போட்டு வரும், இப்படி போட்டு அதுக்கப்புறம் வரும். இப்படி வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்? இதே மாதிரி நமக்கு அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இதே போல் 2 வரும்போது திரும்பி நமக்கு என்ன அதுக்கப்புறம் ஐஃபன். நமக்கு என்ன பாயிண்ட்டு? ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். இது அந்த பார்வைன்னு கொடுத்தது பிற்பாடு இப்போ பார்வை அப்படின்னு கொடுத்துட்டாங்க, கோலன் போட்டாங்க, ஒரு ஸ்பேஸ் இப்படின்னா ஸ்பேஸு பார்த்துக்கங்க, தப்பாக மீன் பண்ணிக்காங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கு நேராகவே அடிக்கணும். லாஸ்ட்டில் முடிவில் ஐஃபன் அடிக்கணும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. என்னோட வீடியோலாம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக எனக்கும் நீங்கள் பண்ணுற ஷேரிங் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.